கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இந்த இளம் தலைமுறைக்கான ஆராதனை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க கர்த்தர் இந்த வாய்ப்பை தந்ததற்காக நான் கர்த்தருடைய நாமத்திற்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை தந்த அருமையான ஜாய் குட் நியூஸ் டிவி, அந்த டிவியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம யாவரும் இப்பொழுது இணைந்து கர்த்தருடைய நாமத்தை ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதிப்பதற்கு முன்பதாக யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம் தேவனாய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. சேர்ந்து பாடுவோமா? வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. ஆள்கொள்ளும் அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். ஆள்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா. வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவே. எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக. வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த இளம் தலைமுறைக்கான ஆராதனை என்கிற இந்த நிகழ்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை பாட போகிறோம், ஆராதிக்க போகிறோம். உடைய திவ்ய பிரசன்னங்களை நிரப்புவதாக. எந்தெந்த இடத்துல இருந்து ஆண்டவரே டிவி மூலமாகவோ, யூடியூப் மூலமாகவோ, சோசியல் மீடியாஸ் மூலமாகவோ யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ உங்க மேல உங்க மகிமை இறங்குவதாக என்று செபிக்கிறோம். உடைய பிரசன்னத்தில் எங்களை நிரப்புங்க. தொடர்ந்து உடைய மகிமையினால் எங்களை நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தாலும், நீங்கள் வீடுகளில் இருந்தாலும், வேறு எந்த இடத்திலிருந்து இதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும், நீங்கள் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதியுங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். நாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த பாடல் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் சேர்ந்து பாட போகிறோம். அவருடைய நாமத்தில் அற்புதம் நடக்கும். அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு. அவருடைய நாமத்தில் அதிசயம் உண்டு.
இந்த உலகத்தில் அவருடைய நாமமே மேலான நாமம். எல்லா நாமத்தை விட மேலான நாமம் இயேசுவின் நாமம். அவருடைய நாமத்தை பாடும் பொழுதே அவருடைய பிரசன்னம் இறங்கும். நாம் யாவரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி கரங்களை தட்டி இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் இயேசுவின் நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவருடைய நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவருடைய நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. அவருடைய நாமம் மாத்திரமே நம்மை ரட்சிக்கிறது. சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை மன்னிக்கிற தெய்வம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. சொல்லுவோம். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவருடைய நாமத்தில் பிசாசின் கிரியைகள் முறியடிக்கப்படும். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, பிசாசின் கிரியைகளால் பாதிக்கப்பட்டு ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். அவருடைய நாமத்தை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். அவருடைய நாமத்தில் எல்லா பிசாசின் கிரியைகளும் பாவ கிரியைகள் நம்மை விட்டு அகன்று போகும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தருவார். சேர்ந்து பாடுவோம். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். பாடுவோம். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லை. சேர்ந்து கரங்களை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவருடைய நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். ஆமென். தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆமென். ஏதோ ஒரு தீமையினால் பாதிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டிருந்தால் இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்வாராக, ஒரு அற்புதம் செய்வாராக.
ஒரு அதிசயம் செய்வாராக. ஹல்லேலூயா. அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கு. அவர் நாமம், ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Praise the Lord. சுகம் கொடுக்கிறது அவருடைய நாமம், பலன் கொடுக்கிறது அவருடைய நாமம், அற்புதம் செய்வது அவருடைய நாமம். எந்த பலகீனங்களை மாற்ற வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். ஆமென். அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசு திறக்கிற தெய்வம். இன்றைக்கு ஏதோ ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் தேவ பிள்ளைகளை நின்று கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாசல்களை திறப்பாராக. இந்த பாடல்களை விசுவாசத்தோடு பாடுங்கள். அவருடைய நாமத்தில் வாசல்கள் திறக்கப்படட்டும். வேலை வாய்ப்புகள் திறக்கப்படட்டும். வழி வாசல்கள் திறக்கப்படட்டும். திறப்பானதை அடைக்கிற தெய்வம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் திறந்தால் யாரும் அடைக்க முடியாது. அவர் அடைத்தால் ஒருவரும் திறக்க முடியாது. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், திறந்த வாசலை ஏற்படுத்துகிறவர். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் ஏற்படுத்துவாராக. விசுவாசத்தோடு எங்களோடு இணைந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கு
நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. ஓ, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவருடைய நாமத்தில் வாசல்கள் திறக்கட்டும். நம்மை முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு என்கிற நாமம் நமக்கு இருக்கிறது. நாம் பாக்கியவான்கள். இன்னொரு பாடலை சேர்ந்து நம்ம பாட போகிறோம். அவர் நம்மை மறவாமல் நினைவு கூறுகிற தெய்வம். ஆமென். இந்த உலகத்தில் நம்மை மறவாமல் இருக்கிற ஒரே ஒருவர், உங்களை மறக்காமல் இருக்கிற ஒருவர் உண்டென்றால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேதம் சொல்லுகிறது. ஆமென். இஸ்ரவேலே, நான் உன்னை மறப்பதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். ஆமென். தேவ பிள்ளைகளை, ஒருவேளை என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை தாயின் கருவிலே தோன்றும் முன்பே உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை மறப்பதில்லை, அவர் நம்மை நினைவில் வைத்திருக்கிற தேவன். சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, உங்களை ஞாபகத்தில் வைத்திருக்கிற நினைவு கூறுகிற அந்த ஆண்டவரை ஆமென் சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? நிறைவேற்றி முடிக்கிறவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். அழைத்த தேவன் உங்களை மறப்பதில்லை. உங்களுக்காய் ரத்தம் சிந்தின தேவன் உங்களை மறப்பதில்லை. தேவஜனமே, நம் ஆண்டவர் நல்லவர். அவர் உங்களை நேசிக்கிறார். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஒரு முறை கூட சேர்ந்து சொல்லுவோமா? மறவாமல், மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஒன் மோர் டைம், ஒரு முறை கூட சொல்லுவீங்களா? மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின ஆம் தேவ பிள்ளைகளை அவர் நிறைவேற்றுவார். நிச்சயமாய் நிறைவேற்றுவார். உங்கள் நம்பிக்கை வீண் போகிறதில்லை. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று
சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. இயேசுவே, மறவாமல் நினைவு கூறுகிறவரே, நினைவு கூறுகிற தெய்வமே, நீர் நிறைவேற்றுகிற தெய்வம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று. ஆமென். அவர் நிறைவேற்றுவார். உங்களை கொண்டு ஆரம்பித்ததை உங்களை கொண்டுதான் அவர் முடிப்பார். கலங்காத தேவ பிள்ளையை, அவரை விசுவாசித்துக்கொள். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் உங்கள் தோல்விகளை அவர் ஜெயமாய் மாற்றுவார். சோர்ந்து போகாத தேவ பிள்ளையை, ஆமென். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஓ, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஒரு கரத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் எங்களை நிறைவேற்றி முடிக்கிறவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிறவர். நீர் எங்களை மறக்க மாட்டீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை உயர்த்த போகிறோம். நிச்சயமாய் முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவ பிள்ளைகளே, ஒரு 5-10 நிமிடம் நம்ம தொடர்ந்து
கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். எந்த இடத்திலிருந்து நீங்கள் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள், அல்லது எழும்பி நின்று கொள்ளுங்கள். ஒரு 10 நிமிடம் நம்ம கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்த போகிறோம். கருமையான சகோதரா, சகோதரி, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு நீ தேவை. உன்னை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற விரும்புகிறார். உன் ஆண்டவரை நோக்கி பார்ப்பாய். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆமென், கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்பாயா, உன் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். இந்த வேளையில ஆமென், கண்களை மூடி ஹல்லேலூயா, praise the Lord. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். நீங்கள் இருக்கிற அறைகளில் ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, ஒரு தேவ மகிமை உங்களை நிரப்புவதாக, பரலோக ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வாராக. பாடுவோம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே. சொல்லுவோம். உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரே பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, தேவ பிரசன்னம் நிரப்புங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒத்தாசை அளிக்கும் பர்வதமாய் வெளிப்படுங்க ஆண்டவரே. கரம் பிடிக்கிறவர், கரம் பிடித்த நாயகரே, என்னை கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத ஒரு முறை கூட ஹல்லேலூயா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசு உங்கள் கரத்தை பிடிக்கட்டும். படிக்க முடியாம இருக்கிறீங்களா? உங்க கரத்தை இயேசு பிடிக்கிறார். கைவிடாத இயேசுவே பிரசன்னம் பிரசன்னம் தேவ
ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரின் கரத்தை பிடிங்க ஆண்டவரே. ஆடுகிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த நிலைமையில சோர்ந்து போயிருந்தாலும், ஆமென், உதவியற்றிருந்தாலும் கரம் பிடிக்கிறவரே, கரம் பிடிப்பீராக. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஒரு முறை கூட சொல்லுவோமா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். ஆமென். உன்னை உயரத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் உனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார், திட்டங்களை வைத்திருக்கிறார், தரிசனங்களை வைத்திருக்கிறார். உன் கரம் பிடித்து ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் தேவஜனமே, நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பரிசுத்த குலைச்சல், நம்முடைய பாவமான வாழ்க்கை ஒருவேளை ஆண்டவருடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு செய்துவிடும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்க கரத்தை பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு யோசேப்பை கரம் பிடித்து உயர்த்த முடியும் என்றால், ஒரு தானியேலை கரம் பிடித்து உயரத்தில் வைக்க முடியும் என்றால், உங்களையும் அவரால் உயரத்தில் வைக்க முடியும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம். ஆண்டவரே, நீங்க போதும், எனக்கு உங்க பிரசன்னம் எனக்கு போதும். இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த உலகம் உன்னை உயர்த்த முடியாது, இந்த உலகம் உனக்கு உதவி செய்யாது. ஆனால் ஆண்டவருடைய கரத்தை நீ பிடிப்பானா, ஆண்டவர் எனக்கு போதும் என்று நீ சொல்வாய் என்றால், தேவஜனமே, இன்னைக்கு உங்க கரத்தை இயேசு பிடிப்பார். இந்த உலகத்தை வெறுக்க ஒப்புக்கொடு, பாவத்தை வெறுக்க ஒப்புக்கொடு. இயேசு உன் கரத்தை பிடித்து உன்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும், ஒருவேளை ரகசியமா பாவம் செஞ்சுட்டு இருந்தாலும், இன்னைக்கு உன் வாழ்க்கைய ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனங்களை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க, என் சோர்வுகளை மாற்ற எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி உன்னை உண்மையா ஒப்பு கொடுப்பாய் என்றால், வருகிற நாட்களில் நீ சாட்சியாய் நிற்க முடியும். ஆமே. கண்களை மூடி இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, அப்படியே கண்களை மூடி எங்களோடு இணைந்து ஒரு அர்ப்பணமா இந்த பாடலை ஒரு முறை கூட பாட போகிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் வேண்டாம் ஆண்டவரே, சிற்றின்பங்க வேண்டாம் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் போதும்பா. நீங்க தான் எனக்கு உதவி செய்ய முடியும். நீங்க தான் எங்களுக்காய் ரத்தம் சிந்தினவர், எங்களுக்காய் ஜீவனோடு இருக்கிறவர், எங்களை உயரத்தில் கொண்டு செல்லுகிறவர் நீரே ஆண்டவரே. எங்களை நிரப்புங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுவீங்களா? இந்த உலகம் வேண்டான்னு சொல்லுவீங்களா? ஏசு உன்னை கனம் பண்ணுவார். இந்த நிமிடம் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். உங்கள் உள்ளத்தை நீங்க உண்மையா அர்ப்பணிப்பீங்கன்னா, உங்க உள்ளத்தின் வாஞ்சையை கர்த்தர் கவனித்து இன்றைக்கு கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். கண்களை மூடி அப்படியே கரத்தை உயர்த்தி, ஒரு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரு அர்ப்பணத்தோடு ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே. சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். உலகமெல்லாம்
உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு. ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமென், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆமென். கொடியானது செடியோடு இணைந்திருக்காவிட்டால் அது கனி கொடுக்க முடியாது. இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் வைக்காமல் நம்மால் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆமென். தேவ ஜனமே, இன்னைக்கு பரிசுத்தமாக வாழணும்னு விரும்புகிறாயா? பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி ஆமென் ஒப்பு கொடுப்பாயா? உண்மையா நீ ஒப்பு கொடுக்கிறாயா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம முயற்சினால், உங்கள் முயற்சினால் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரோடு நீங்கள் இணைந்து இருக்கணும், ஆண்டவரோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கணும். ஆண்டவரோடு நீங்கள் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக வாழ வைப்பார். உங்களுக்கு கனி கொடுக்கிற ஒரு கனி கொடுக்க, பரிசுத்தம் என்கிற ஒரு கனியை கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கண்களை மூடி ஆமென் ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு முறை கூட சேர்ந்து பாடுவோமா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கேட்டி. உங்க விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? ஓ இன்னும் கேட்டி சேரணும், இன்னும் உம்மை, இன்னும் அப்பா அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டி சேரணுமே, இன்னும் கேட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே, உன்னத தேவனே. ஆண்டவர் அப்படியே பாடுவோம், அப்படியே கர்த்தர் ஆராதிப்போம். ஆமென். அவரே உம்மோடு இணையணும் ஆண்டவரே,
உம்மோடு நிலைத்திருக்கணும்னு சொல்லி அவரை பாடுவோம். அவரோடு நிலைத்திருக்க ஐக்கியப்பட இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். துதித்து மகிழணும். தூயோனாய் வாழணும். உம்மை துதித்து மகிழணும். தூயோனாய் வாழணும். உன்னத தேவனே, உன்னத தேவனே, இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு அவரோடு நிலைத்திருப்போம். கனி கொடுக்க முடியும், பரிசுத்தமா வாழ முடியும். அவர் உதவி செய்வார். சொல்லுவோம், உம்மோடு இணைந்து கொள்ளப்பா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். இந்த உலகத்துல இயேசுவின் அன்பு மட்டும்தான் உண்மையான அன்பு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை விட இயேசுவின் அன்பு தான் பெரியது. உம் அன்பை பருகிட மாறிட உலகை மறக்கின்றேன். உம்மாக இயேசுவே உங்க அன்பினாலங்களை நிரப்புங்கப்பா. உலக அன்பு மாயை, உங்க அன்பே மேலானது ஆண்டவரே. இந்த பாடல பாடுகிற ஒவ்வொருவரை உங்க அன்பினால நிரப்புங்கப்பா. இதை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் உங்க அன்பினால நிரப்புங்கப்பா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. திராட்சை ரசம் பார்க்கிலு இனிமையானவரே. திராட்சை ரசம் பார்க்கிலு இனிமையானவரே. உற்றுண்ட பரிமளமே எல்லாமும் மனமே. உற்றுண்ட பரிமளமே உலகெல்லாமும் மனமே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உன்னத தேவனே இயேசுவே, இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இணைந்திட
உயர்த்தி ஆராதிப்போம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. கரங்களை உயர்த்தி உன்னதமானவரே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீதான். நீங்க சொல்லுவீங்களா? சேர்ந்து சொல்லுவோமா? பாடுவோமா? உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. ஒரு முறை கூட உன்னதமானவரே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீதானே. துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், வாழ்த்திடுவேன், உம்மை வணங்கிடுவேன். துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், வாழ்த்திடுவேன், உம்மை வணங்கிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்ம மேல இறங்கணும். ஆமென். தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்திற்காக, இந்த இளம் தலைமுறைக்கான ஆராதனை என்கிற இந்த நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி அப்பா. எவ்வளவு நேரம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த, உன்னதமானவர் என்று உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நன்றி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை விட உம்முடைய அன்பு மேலானது. அந்த மேலான அன்பை ஒவ்வொரு நாளும் பருகுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த சத்தத்தை கேட்டு செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. இந்த உலக அன்பு மாயை என்பதை அறிந்து, உலக சிற்றின்பங்கள் மாயை என்பதை அறிந்ததை வெறுத்து ஒதுக்குவதற்கு ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும் ஆண்டவரே. ஆமென். உம்மில் நிலைத்திருந்தால் ஆமென் பரிசுத்தமா வாழ முடியும், கனி கொடுக்க முடியும் என்று நாங்கள் தியானித்தது போல ஒவ்வொருவரும் உம்மோடு இணைந்திருக்க, ஜெபத்தின் வழியாய், ஆராதனையின் வழியாய், வேதத்தின் வழியாய் உம்மோடு ஐக்கியம் கொண்டு பரிசுத்தமாய் வாழ, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் அவங்க வாழ்க்கையில நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டு செபிக்கிற, ஆராதிக்கிற, அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவர். வருகிற நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும்படிக்கு செபிக்கிறேன். உம்முடைய கரத்தலை தருகிறேன். ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாய் இருக்கிறதான அருமையான ஜாய் குட் நியூஸ் மீடியாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். இவர்கள் மூலமாய் அநேக வாலிபர்கள் சந்திக்கப்படட்டும். உங்க பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். தேவ கிருபை, நடத்துதல், ஆசீர்வாதம் அவர்களோடு கூட தங்கட்டும். இன்னும் அநேக பேருக்கு ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி பிரயோஜனமாய் இருக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும். எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்து ஆராதித்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தானியேலை போல, யோசேப்பை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.